எல்லாருக்கும் வணக்கம். Today we will be talking about Annamalai's decision and the movement and இது அவர் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது மிஸ்டர் அஸ்வின் குமார் ஐயர் he is not an analyst. அனலைஸ்லாம் பண்ண போகிறதில்ல, அவரோட ஒப்பீனியன் சொல்ல போகிறார். ஸோ அஸ்வின்ஜி, வெல்கம் டு த ஷோ. ஸோ அஸ்வின்ஜி, அஃப்கோர்ஸ் the entire world knows that அண்ணாமலை வெளியில் வந்துட்டார், புதுசாக ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பேசிக் கொஸ்டின் என்னன்னா, இப்போ 2 நாளில் கிட்டத்தட்ட 15-16 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆயிருக்கு அப்படின்லாம். இதெல்லாம் ஒரு இம்பல்ஸில் ஏற்படுற மாதிரி எனக்கு தோன்றுறது. அண்டு உங்களுக்கு will it be லாங் ஸ்டாண்டிங்? சார், முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், என்னோட நம்பர் 44,000 சொச்சம். ஓகே, நானும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே, வி த லீடர்ஸில். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இது இம்பல்ஸில் ஆன மாதிரின்னு. டோன்ட் யூ திங்க் லாஸ்ட் எலெக்ஷனோடைய ரிசல்ட்ஸே இம்பல்ஸ் பேஸ்டுன்னு? ஸோ இல்லை, இஸ் தட் a healthy sign? see, healthy or not, it is there to stay. see, பல விஷயங்கள் இம்பல்ஸ் பேஸ் பண்ணி தான் சார் வருது. எமோஷன்ஸ் இம்பல்ஸ் பேஸ் பண்ணி தான் வருது. நான் போன வாட்டியே சொன்ன மாதிரி நிறைய லாஜிக்கை பேஸ் பண்ணி நம்ம நிறைய வளர்த்தாலும் கரெக்டாக எலெக்ஷன்ஸ் மட்டும் இம்பல்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஓட்டிங் சிஸ்டம் இருக்கும். எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். நான் அது ஐ திங்க் லாஸ்ட் டைம் நம்ம பேசினப்போ திரிணாமுல் காங்கிரஸை பற்றி பேசினப்போ அதை பேசணும்னு நினைக்கிறேன். பேஸ் உங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் இல்லை, இந்த இதெல்லாம் நடக்கும். பட் கடைசியில் உங்களுக்கு டாப்பிங் இருக்கு இல்லையா, த நட்ஜ் புஷிங் பாயிண்ட், அது இம்பல்ஸ் பேஸ் பண்ணி தான். ஒரு சின்ன கணக்கே ஒன்று வச்சுப்போமே, இந்த 14 மணி நேரம், நேற்றுலேருந்து 14-16 மணி நேரத்துக்குள்ள வாட்டைசி ஒரு 15-16 லட்சம் ஆயிருக்கு. இது 20 லட்சம் ஆகும். இதில் ஒரு 20% ஆன்லுக்கர்ஸ். ஏன்னா இது ரொம்ப ஃபேக், அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மாதிரி, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மாதிரி, ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி தோணலை எனக்கு. ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் மாதிரி நிறையா. ஏன்னா இதில் ஓடிபி கேட்குறாங்க, அண்டர் 18 எடுக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ ஓடிபி கொடுத்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லாம் யாராவது கிரியேட் பண்ணுவாங்களான்றது எனக்கு டவுட்டு. ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்பர்ஸை இவங்க ஆர்டிஃபிஷியலாக பூஸ்ட் பண்ணி ஃபட்ஜ் பண்ணுவாங்களான்றது டவுட்டு. ஓரளவுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு இதில் ஒரே ஒரு சின்ன டவுட் எனக்கு. இப்போ அண்டர் 18 எடுத்துக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறேன் இல்லையா, ஆன் வாட் பேசிஸ்? இல்லை சார், என் பையன் ட்ரை பண்ணான். இல்லை, அது கரெக்டு. இப்போ உங்கள் பையனை வேற டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தா பண்ணலாம். பட் அது ரொம்ப இப்போ நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, அதாவது அண்டர் ஏஜுக்கு ஃபேஸ்புக்கும் கிடையாது, இன்ஸ்டாகிராமும் கிடையாது, எல்லா பசங்களும் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க? அதில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேல்யூ இருக்குது, இதில் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ எதுவுமே கிடையாது. இதில் ரொம்ப சீரியஸாக இருக்கவங்க தான். ஏன்னா இது இஸ் வெரி கிளியர், இந்த போர்ட்டலில், இந்த ஆப்பில் உங்களுக்கு தேர் இஸ் நோ என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ. இஃப் யூ ரியலி வாண்ட் டு நோ சம்திங், அதாவது அவங்க அண்ணாமலை என்ன பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சாலோ, இல்லை அதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாலோ, பண்ணணுன்னாலோ, அதுக்கு தான் அதில் ஜாயின் பண்ண போகிறாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு 15-20% ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த 15-20% கழிச்சு விட்டா கூட 16 லட்சம் ஆளுக்கு 10 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. தட் அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2வது, இந்த நம்பர்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு ஓப்பனிங்காக சார். இதை நீங்கள் எப்படி இவர் சஸ்டெயின் பண்ண போகிறாங்க? ஹவு இஸ் ஹி கோயிங் டு சஸ்டெயின்? எப்படி என்கேஜ் பண்ணி வச்சுக்க போகிறார்? அண்ணாமலை என்கேஜ் பண்ணி வச்சுக்கிற சமயத்தில் எப்படி என்கேஜ் ஆக போகிறாங்க? அதுவும் ஒன்று இருக்குது. இட் ஷுட் நாட் கோ ரொம்ப அபவ் த ஹெட்டும் போகக்கூடாது. ரொம்ப படித்தவங்களுக்கு மட்டும்தான், இல்லை ரொம்ப இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் இது ஒரு பாமர மக்களுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் இதில் ஒன்று இருக்குது சார். இப்போ நானே கூட ரெஜிஸ்டர் பண்ணினாலும் ஆழ் மனசில் ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரிகாஷன் ஒன்று இருக்குது. இப்போ இத்தனை நாளாக அண்ணாமலை பேசினது, அண்ணாமலையோடைய ஆக்ஷன்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு ஒரு டவுட்டெயிலிங் இருந்தது. அந்த கட்சியினுடைய பாலிசியும் இவரோட பாலிசியும். ஸோ இது ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்து பார்க்கும்பொழுது, இப்போ தனிப்பட்ட மனுஷனா இவருடைய டைரக்ஷன் என்ன, இவருடைய பாலிசி என்ன அப்படிங்கிறது தனித்தனி இஷ்யூஸ்லாம் நமக்கு தெரியாது. அது ஒவ்வொன்றா தெரிய வர வர வரதான். ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் அண்ணாமலை பின்னாடி போறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க நான் போன வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், எந்த காரணத்துக்காக ஓட்டு போடல, ஏன் ஓட்டு போடுறோம்னு அவங்களுக்கு தெரியவும் இல்லை. பட் அண்ணாமலைக்கு பின்னாடி போறவங்க ஒரு ஒரு தாட் ப்ராசஸோட தான் போறாங்க. ஓகே, அது அந்த தாட் ப்ராசஸ்ல எதனாவது வித்தியாசம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அங்க வேறுபாடு வரும். ஸோ இப்போ நீங்கள் அதாவது நீங்கள் சொன்னது வந்து இப்போ பிஜேபியில் இருந்த வரைக்கும் அவரோட தாட் ப்ராசஸ் என்னவாக இருந்திருக்கும், இப்போ தனி மனிதனாக இயங்கும்போது தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது ரெண்டுலேயும் பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் இப்போ ஒரு சிலது மாறும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது எந்த அளவுக்கு மாற்றம், எந்த அளவுக்கு டைவர்ஜென்ட்டாக இருக்க போது, எந்த அளவுக்கு கோயின்சைடிங்காக இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது எப்போதுமே சொல்லுவாங்க சார், இஃப் டூ பீப்புள் திங்க் அலைக் ஆல் த டைம், ஒன் ஆஃப் தெம் இஸ் ரிடண்டன்ட். என்ன, இப்போ ரெண்டும் எப்போதுமே ஒன்றா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் எது இதில் வித்தியாசப்படுறது, இப்போ பல பேர் பிஜேபியோடைய காரியகர்த்தாஸ் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் 1984 பிஜேபியில் இருந்தவங்கலாம் வந்து இன்னைக்கு அண்ணாமலையோட போறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எது வந்து அவங்கள வந்து அண்ணாமலை பின்னாடி ஃபர்ஸ்ட் பிஜேபிக்குள்ள இருக்கிற அந்த நான் வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா அந்த ஒரு ரெட்டேபிசம்லாம் தாண்டி ஒரு தமிழ்நாடு காங்கிரஸுக்கு உண்டான அந்த ஒரு கேரக்டர் வந்திருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீலிங். அவங்களுக்குள்ள இருக்கிற கோஷ்டி பூசல் எதுவாக இருந்தாலும் வந்து எதுவாக இருந்தாலும் மேலே இருக்கவும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ரெட்டேபிசம், இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்னால பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் பிடிக்காம தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் கோயிங் பிஹைண்ட் அண்ட் ஆக்ஷன். ஒரு நமுத்து போன பட்டாசா இல்லாம, ஏன்னா அது அந்த கடந்த 5 வருஷமா தெரியும் சார், the political field was very ripe for a change. அதை வந்து அதை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்காம இவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான காரணங்களால தான் எல்லாரும் போறாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் எப்போ என்ன எல்லாரும் பார்ப்பாங்கனாக்கா ரப்பிங் ஸ்டோன் என்னவா இருக்கும்னாக்கா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம், இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இவருடைய தனிப்பட்ட வியூ என்ன இருக்கு, இல்லாட்டாக்கா நீட்டை பத்தி அண்ணாமலை ஸ்போக்கன் இண்டிவிஜுவலி ஆல்சோ எத்தனையோ சமாச்சாரத்தில். பட் இப்போ ஒரு தனி பார்ட்டியா, அதுவும் ஒரு ரீஜனல் பார்ட்டி வித் நேஷனலிஸ்டிக் ஆட்டிடியூட் தான் வாட் ஹி சேஸ், மூவ்மெண்ட் பார்ட்டின்னு சொல்லலை, ரீஜனல் மூவ்மெண்ட் வித் நேஷனலிஸ்டிக் ஆட்டிடியூட் தான் அப்படிதான் சொல்றாரு. அதுல இந்த மாதிரி இஷ்யூஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பர்னிங் இஷ்யூ நான் சொல்றேனே, லிட்ரலி கோட் அண்ட் கோட், இன்னைக்கு கூட லா மினிஸ்டர் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரு, திருப்பரங்குன்றத்துல பழையபடி என்ன பழக்கம் இருந்ததோ அதான் பண்ண போறோம் அப்படின்னு. அதுல வந்து இன்னைக்கு நயினார் இமீடியட்டா சொல்லிட்டாரு, ஏன்னா அவங்க பார்ட்டி ஸ்டாண்ட்ஸ் ஆரம்பத்துல இருந்து அதுதான். ஸோ இதுல வந்து இவரோட ஸ்டாண்ட்ஸ் என்ன இருக்கு, அண்ணாமலையோடைய ஸ்டாண்ட்ஸ், அவர் வந்து ஒரு நியூட்ரல் வேயா இந்த பக்கமும் இருக்கட்டும் அந்த பக்கமும் இருக்கட்டும் இருப்பாரா, இல்லாட்டாக்கா அவருடைய யூஸ்வல் ஃபியரி ஒரு அக்ரெசிவான மோட்ல போய் இல்ல கவர்மெண்ட் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை ஆக்சுவலாக எனக்கு என்ன தோன்றதுன்னா, இது வந்து டூ ஏர்லி ஃபார் அஸ் டு டாக் அபவுட். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாத்தையும் பற்றி அவர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த மூமெண்ட்டை எப்படி ஸ்ட்ரக்சர்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருக்கும் இப்போ இருக்கிறதுல பார்த்தேலாம். அண்ட் அதுதான் என்ன பேசிக் கொஸ்டின் வாஸ் தேட், ஏன்னா ஒரு எந்த அளவுக்கு அந்த ஃபாலோயிங் இருக்க போகிறது, அண்ட் கிரவுண்ட் லெவலில் எத்தனை, இப்போ 14 லட்சம் 15 லட்சம் சொல்லிக்கலாம் நம்பர் வைஸ், பட் ஆக்சுவலாக வந்து when it translates into action எத்தனை பேர் வரப்போகிறோம் அதில். கரெக்ட் சார், அது வந்து ஆரம்பத்துலேருந்து முதல்ல மூவ்மெண்ட்டாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பார்ட்டியாக போகும்பொழுது தான் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பித்து பூத் லெவல் கமிட்டி வரைக்கும் போகணும். இன்றைக்கி அவருக்கு 4.5 வருஷம் டைம் இருக்குது அடுத்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு, அட்லீஸ்ட் இன்னொரு 2 வருஷம் டைம் இருக்குது நேஷ்னல் எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ளே he has to develop. இது எல்லாத்துக்கும் மீறி நீங்கள் சொன்னீங்களே அந்த இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறான், பட் இன்னைக்கு அவருக்கு டைமே கிடையாது சார். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு செகண்டும் he'll be judged. He is on a hot plate. There is no doubt about it. காரணம் என்னன்னாக்கா அவருக்கு பிடிச்சோ அவருக்கு விருப்பம் இருந்தோ இல்லை விருப்பத்துக்கு மாறாகவோ he has been media's favorite child. மீடியா அவருக்கு அகெயின்ஸ்டா பேசினாலும் சரி, அவர் மீடியாவுக்கு அகெயின்ஸ்டா பேசினாலும் சரி,
பட் he has been media's favorite child கவரேஜுக்காக. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் he will be judged not just by the media. இதுல வந்து பட் ஆல்சோ his followers, ஆல்சோ his, ஏன்னா எல்லா ஃபாலோவர்ஸ்க்குமே ஆழ் மனசுல அந்த ஒரு ஸ்கெப்டிசம் இல்லை, இது நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தானான்றது ஒரு இது எப்போதுமே இருக்கும். ஸோ அது லீடர்ஷிப் அதை காமிக்கணும். லீடர்ஷிப் காமிக்க இஸ் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட், நம்ம பார்த்துருக்கோம். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இஷ்யூ பேஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எப்படி க்ரோ ஆகுங்கிறது தெரியணும். அவர் எந்த பாதையில் போகிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட் திராவிடமாக இருக்குமா, ஓகே, இல்லாட்டாக்க ஒரு ரீஜனலிஸ்டிக் நேஷனலிசமாக இருக்குமா, இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரு கலெக்டிவாக தான் he has to bring in. He needs his deputies. ஒரு ஆளாக பண்ண முடியாது. he needs proper deputies. இதெல்லாம் யாரு எல்லாம் it will take time. பட் நேற்றுக்கு 12 மணிலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் he is being judged. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, see, to be a successful movement is one thing, to be a successful party எல்லாரையும் அரவணைச்சுட்டு போயாகணும். இப்போயோட கம்பல்ஷன் அதான். வாட் ஐ மீன் பை தேட் இஸ் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் ஸோ அந்த விதத்தில் வில் ஹி ஹேவ் ஹர்டில்ஸ் இருக்காது சார். ஏன்னா ஈவன் வென் ஹி வாஸ் வித்தின் பிஜேபி பார்த்தது என்னன்னாக்கா இந்த சப்கா சாத் சப்கா விகாஸுங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள்லாம் இருந்தது. இந்த ட்ரெடிஷ்னல் ஹிந்துமெண்ட், அதாவது ரைட் விங், அதில் அவங்கெல்லாம் இருந்தாலும் கூட அண்ணாமலை வாஸ் அந்த விஷயம். அண்ணாமலை பல விஷயங்கள்ல யூனிக் சார். இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தை வந்து நான் வந்து ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2-3 வருடம் அண்ணாமலையோடைய அசென்ட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபிலேருந்து அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பல பேர் கேட்டிருக்காங்க அண்ணாமலை யூனிக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்தியாவில் எத்தனையோ சிவில் சர்வெண்ட்ஸ் பொலிட்டீஷியன்ஸாக இருந்திருக்காங்க சார். வி ஹவ் ஹேட் an IRS officer was a chief minister, அரவிந்த் கெஜ்ரிவால். என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஓகே, எத்தனையோ ரிட்டையர்ட் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், அம்பாசிடர்ஸ் நமக்கு வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க காங்கிரஸ் பீரியட் போது. பின்னாடியும் சரி நிறைய ஃபாரின் அஃபீஷியல்ஸ்லாம் இருந்திருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க, சிவில் சர்வெண்ட்ஸ் பொலிட்டிஷியன்ஸாக இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலே இருந்திருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. நம்ம ஃபார்மர் டிஜிபி எம்எல்ஏவா இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் சாதிக்க முடியாத வெறும் ஐபிஎஸ்ஸாவோ இல்லை ஒரு ஐஎம்ஐட்டாவோ, ஏன்னா எத்தனையோ ஐஎம்ஐட்ஸும் இருந்திருக்காங்க, ஐஐடிஎன்ஸ் இருந்திருக்காங்க, எந்த குறைச்சலும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலைங்கிற ஒரு மனுஷன் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் a very unique person. இதே நீங்கள் சொல்லும்போது எனக்கு எப்படி தோன்றதுன்னா, ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணணும்னா, இப்போ வைபவ் சூரியவம்சி கிரிக்கெட்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டைனமிக் வந்தாலே ஒரு ஃபர்ஸ்ட் பாலே 6ங்கிற மாதிரி அந்த ஒரு டைனமிசம் டெஃபினட்டாக இவர்கிட்ட இருக்கு. அண்ட் இஸ் காட் தட் அக்ரெஷன் சார், அது டவுட்டே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன அதே ஐ யூஸ் த சேம் அனாலஜி. சூரியவம்சி மாதிரி T20 ஆடுறாரு தெரியும், டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆட போறாருன்னு பார்க்கணும். பட் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் தட் ஆல்சோ. 2-3 வருஷத்துல சார் அண்ணாமலையோட அக்ரெஷன் தான் எல்லாரும் பார்க்குறாங்க, அண்ணாமலையோடைய நிதானத்தை யாரும் பார்க்கல. நான் வந்து இன்ஃபேக்ட் நான் அண்ணாமலையோட நிதானத்தை தான் வந்து இன்னும் பெரிய குவாலிட்டியா சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலை ஹேட் பெட்டர் டெண்டன்சி டு டாக் டு த ஆலிஸ். பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், இல்லாட்டாக்க திரு டிடிவி தினகரன் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா ஆலிஸையும் கூட கூட்டுன்னு போகக்கூடிய. ஏடிஎம்கேவோட அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது பிகாஸ் இட் டுக் அ ஸ்டான்ஸ். அந்த ஸ்டான்ஸ் அன்னைக்கு யாருக்குமே புரிஞ்சிருக்கல, இன்க்ளூடிங் மீ, யாருக்குமே புரிஞ்சிருக்கல. வேற போக போக தான் தெரிஞ்சது. பிகாஸ் அதாவது கிரவுண்ட் லெவல்ல there is a strong wave against any of the ADMK politicians among the youngsters-ங்கிற அந்த ஃபீலிங்கை he was able to gauge. அதுதான் இந்த எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வாட் ஐ அப்சர்வ்னா, he is very firm on whatever he says or he does. அது ஒரு வெரி பாசிட்டிவ் குவாலிட்டி. ஃபர்ம் அண்ட் he is also dynamic சார். எங்கெங்கெல்லாம் மாறணுமோ சார், நான் வந்து பார்த்த வரைக்கும் திரும்ப சொல்றேன், ஒரு பொலிட்டீஷியனுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் தேவை. அதை வந்து சாதாரண மனுஷனா இருந்தா அந்த குவாலிட்டி எல்லாம் தப்பு, பேச்சை மாத்தி சொல்றான் அப்படிலாம் பாலிட்டிஷியனா இருந்தா அப்படிதான் இருந்தாகணும்.
அப்படி இருந்தாதான் நம்ம வந்து சர்வைவல்ல ஜெயிக்கவே முடியும். என்ன அண்ணாமலைக்கு அந்த குவாலிட்டிஸும் உண்டு. he is a very very seasoned politician. he is not வெறும் ஒரு அக்ரெசிவான சூரியவம்சி மாதிரி கிடையாது. he is a very very seasoned politician. he knows what he is doing. சரி, இல்லை இப்போ இதை பற்றி பேசும்போது, அதாவது ஒரு 2 நாளில் இவ்வளோ வந்துட்டா எல்லாம் பேசணும் இல்லையா, ஒரு சின்ன ரிமோட் கம்பேரிசன் கூட சொல்ல முடியாது, ஒரு சமீபத்து நிகழ்வு எனக்கு தோன்றது. அது சொல்லும்போதே ஐ ஃபீல் வெரி ஃபன்னி இன் த சென்ஸ், இப்போ இன்னைக்கு தான் அந்த ப்ரொட்டஸ்ட் வேறு நடந்துட்டு இருக்காங்க டெல்லியில். அதான். ஸோ இல்லை, அந்த மாதிரி இருக்கு. இது அதோட கம்பேர் கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அது வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டேஞ்சரஸ், நாட்டுக்கே ரொம்ப டேஞ்சரஸ். காரணம் அதுக்கு சப்போர்ட் வர இடங்கள் டேஞ்சரஸ். அது ஆழ தோண்டி பார்த்தா தெரியும் எங்கெங்கேருந்து சப்போர்ட் வருது அப்படிங்கிறது டேஞ்சரஸ். அது வர்ற விதம் ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து எடுத்துன்னு வர்றதுக்கு ஐடியாவே வந்து இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அனார்கியை எப்படியாவது எடுத்துன்னு வரணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். இது வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு கடந்த 10 வருஷங்களாக ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்டை வச்சு ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமா யூசிசியை வச்சு ட்ரை பண்ணாங்க. எதையாவது ஒன்றை வச்சு அனார்கி எடுத்துன்னு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு சில இந்த லாஸ்ட் டிகேட்ல இந்த நெய்பர்ஹுட்லயே வந்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் இது மூணுமே வந்து has had a huge change because of the Gen Z revolution. அதே தான் உங்களுக்கு பாகிஸ்தான்லயும் ஓரளவுக்கு ஆச்சு, பட் ஜென்சினால இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு சிவில் வார்னால. ஓகே, ஒரு ஆனா அந்த ஜென்சியோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால உங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ் லாஸ்ட் டிகேட்ல உங்களுக்கு வந்து இது மாற்றம் வந்திருக்கு. இந்தியா மாதிரி ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அது வந்ததுன்னா அதனுடைய கவுண்டர் எஃபெக்ட்ஸ், ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இல்ல ஆக்சுவலா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இங்க இருக்கா? நம்ம ரொம்ப கம்மி. அதை வந்து அதனுடைய ஒரு கவுண்டர் எஃபெக்ட், அதனுடைய ஒரு சின்ன ஒரு பிரான்ச்சிங் அவுட் எஃபெக்ட் தான் நாம வந்து நம்ம எலெக்ஷன்ல காமிச்சிருவோம் சார். நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து அண்ணா ஹசாரேயோடைய மூமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு கேஜ்ரிவால் வந்து அங்க 2015 உட்கார்ற வரைக்கும், 2014-15 உட்கார்ற வரைக்கும் அந்த மூமெண்ட்டுடைய எஃபெக்ட் தான் அது ஜென்சி எஃபெக்ட் அப்படின்னு அது. பட் உள்ளுக்குள்ள ஆழ்மனசுல யங்ஸ்டர்ஸ் கிட்ட புகஞ்சுட்டே இருக்கிற அந்த கோபம், த ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, இது வந்து அப்படியே ரெட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 30கள்லேருந்து 20-30கள்லேருந்து 60 வரைக்கும் இதை கம்யூனிசம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனுடைய வேற மாதிரியான வேறுபாடு தான் இப்போ இது ஆக்சுவலி நாட் வெரி கம்யூனிஸ்ட். எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்த்தா இது கம்யூனிஸ்ட் கிடையாது, பட் தாட் ப்ராசஸ் அண்ட் மோர் டெண்டிங் டுவர்ட்ஸ் அனார்கி. தட் இஸ் வேர் த இஷ்யூ இஸ். இது வந்து நான் அதை வந்து விளையாட்டுக்கு கூட இந்த சிஜேபி எல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். அது சப்போர்ட்ல கன்சிடரே பண்ணணுங்கிற அவசியம் என்னால முடிஞ்சதுன்னா சிஜேபிக்கு அகேன்ஸ்டா ஹிட் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று. ஆனா ஒன்று பார்த்தீங்களா, இது ஐடியா இஸ் அவங்களும் வந்து they wanted a position and accuse only the ruling party. சிஸ்டம் மேல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பிகாஸ் they want to control the system. அதனால தான் காங்கிரஸ்லேருந்து ஆர்ஜேடியிலேருந்து எல்லாம் பிஜேபிக்கு இருக்கிற அகேன்ஸ்டா இருக்கிற எல்லா பார்ட்டிஸும் அதுக்கு வந்து மறைமுகமா அதுக்கு சப்போர்ட் பண்ணது. கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல அவங்களுக்கு பிரஸ் மீட்டுக்கு இடம் வாங்கி கொடுத்ததே ஆர்ஜேடி எம்பி தான். ஆமா ஆமா, படிச்சேன், நான் கூட படிச்சேன். ஸோ இது எல்லாம் அது மாதிரி தான் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் இட் பிகாஸ் தே வாண்ட் அனார்கி விச் ஐ வில் நாட் சப்போர்ட். ஆனால் ஒரு விஷயம், அவங்களுடைய பல விஷயங்கள்ல ஒரே ஒரு லைன் மட்டும் நான் எடுக்கிறேன், விச் அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ மட்டும் ப்ராபப்ளி ஐ மைட் அக்ரி வித் தம் இஸ், இன்னைக்கு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்கள். அண்ட் இது வந்து ஐ ஃபீல் த சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஹேஸ் டு டேக் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இது 1-2 பரவாயில்ல, கண்டினியூஸா பல விஷயங்கள் தவறுகள் நடந்துட்டு இருக்கு.
இந்த மாதிரி லீக்கேஜஸ் மாத்திரம் கிடையாது, நிறைய ஓவர் சைட் நடக்குது. ஓகே, இதுல வந்து ஒரு லேக் ஆஃப் கண்ட்ரோல் தெரியுது எனக்கு. எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில ஒரு லேக் ஆஃப் கண்ட்ரோல் தெரியுது. இதுக்கு வந்து the minister has to take responsibility. அவர் உடனே இதை ரிசைன் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை, பட் he has to take responsibility, கரெக்டிவ் ஆக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நடுவில் ஒரு ஏவியேஷன்ல பிரச்சனை வந்தது சார், நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கிராஷ் வந்தது ஏவியேஷன்ல, இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. தென் த ஏவியேஷன் மினிஸ்டர் ஸ்டுட், நடுவில் உள்ள போய் உட்காந்து he took the responsibility and திருப்பி to put it back on track. அந்த மாதிரி the education ministry should do it. இல்லாட்டாக்கா I am seeing more problems to come in the education ministry. ஓகே, நான் கம்மிங் பேக் டு, அதாவது அதை பற்றி பேசிட்டோம். ஓகே, அது என்னன்னா ஒரு கரண்ட் இதுவாக இருந்ததுனால ஜஸ்ட் ஐ மேட் அ மென்ஷன் அபவுட் தேட், பட் தட் இஸ் நாட் அவர் திஸ் ஒன். கம்மிங் பேக் டு அண்ணாமலை, இப்போ இவரோட ஃப்யூச்சர் இது எப்படி இருக்கும், ட்ராவல் எப்படி இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்சு இம்மீடியட்டாக அடுத்த ஒரு 3லேருந்து 4 மாதங்கள் வரைக்கும், இது என்னுடைய கெஸ் ஒர்க்கு தான், எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஆஃப் ஆல் த அதர் பொலிட்டீஷியன்ஸ் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இஸ் ஒன் பர்சன் whom I have never even met in person இது வரைக்கும். met a lot of other people. I have never had any introduction to also to him. அதனால எனக்கு எந்த வித டைரக்டான தொடர்பு கிடையாது. அதுக்காக இன்ஸ்பைட் ஆஃப் இட் நான் சொல்றேன். அடுத்த ஒரு 4 மாசங்களுக்கு என்னுடைய கெஸ் என்னன்னா, கிரவுண்ட் லெவல்ல இந்த மூவ்மெண்டோடைய டைரக்ஷன் என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்க போறது அப்படிங்கிறத டைப் பண்றது தான் அவருடைய வேலையா இருக்கும். இது எங்கேருந்து ஆப்ரேட் பண்ண போகுது, அண்ட் யாரெல்லாம் ஓவரால் கோயிங் டு பி த லெஃப்டினன்ட்ஸ், யாரெல்லாம் இதை டிரைவ் பண்ண போறாங்க அப்படின்னு தான். அண்ட் நோயிங் அண்ணாமலை, இது பாட்டம்ஸ் அப் தான் இருக்கும். இல்லை, அதான் நானும் சொல்ல வந்தேன், ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இந்த சென்ஸே டைனமிக்னு சொன்னாலும் நீங்கள் சொன்ன அந்த நிதானம், ஐ திங்க் இட் வில் பி தேட் ஸ்லோவாக அது க்ரோ. ஏன்னா ஹிஸ் ஐடியா இட் செல்ஃப் வாஸ் தேட் ஸ்லோவாக நம்ம அன்லைக் இப்போ வந்து ஒரு இவருக்கு வந்து பயங்கர கூட்டம் வந்துன்னா திஸ் அ வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ. சார் பெரிய வித்தியாசம் சார். விஜயோடைய ஃபாலோவர்ஸ் லேருந்து அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ் வரை இவங்க 2 பேருக்குமே பெரிய வித்தியாசம். நான் திரும்ப சொல்றேன், முதலே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த இதில் ஏன் எதுக்குன்னு தெரியாம அவருடைய வியூஸ் என்னன்னு தெரியாம எல்லாம் ஓட்டு போட்டவங்க விஜயோடைய ஃபாலோவர்ஸ், அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் தீஸ் ஆர் பீப்புள் ஹூ கேன் டிஃபர் வித் அண்ணாமலை. இது அண்ணாமலை தப்பு, and he will give that space also. I don't know. See, இன்னொன்று சார், நீங்க வந்து டெமோக்ரஸி லீடர்ஷிப்னு போகும்போது அட் சம் பாயிண்ட் இன் டைம் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஆயிடும். இல்லை, எனக்கு இன்னொன்று தோணித்து, அகெயின் மை பர்சனல் வியூ, ஒரு டிக்டட்டோரியல் ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்குமோ? டிக்டேட்டோரியல் ஆட்டிடியூட்னு நான் சொல்ல மாட்டேன், காலிங் த ஷாட்ஸ் இருக்கணும். இல்லை, அதாவது டிக்டேட்டோரியல் ஆட்டிடியூட்ல வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். காலிங் த ஷாட்ஸ், இப்போ நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வெரி வெரி சீனியர் குஜராத் கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னது நான் சொல்கிறேன். நீ என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பறான். ஒரு 40 விதமான வியூ இருக்குனாக்கா he will listen to all the 40 different views. அவருடைய வியூக்கு நேர்மாறான வியூவும் he will listen to, but the call is his. அந்த முடிவு வருது. ஏன்னா அந்த முடிவை அவர் எடுக்கும் பொழுதுதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கணும். அது தேவை. ஏன்னா அதுதான் லீடர்ஷிப். அதை நோக்கி அதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அது ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே இது வரைக்கும் ஒரு கல்ட் ஃபிகரை எதிர்பார்த்து அதுக்கு தான் ஓட்டு போட்டு நம்ம பழகி போயிட்டோம். இவர் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு, அவர் கல்ட் ஃபிகர் இருக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்றாரு. அதையும் மீறி வரும் தான் நான் நினைக்கிறேன். பீப்புள் வாண்ட் அ ஹீரோ. அந்த ஹீரோவை எதிர்பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா அதை யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. Your final words on this one current development. இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. Apart from that, இல்ல, இது வந்து சார் திஸ் இஸ் a பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் சார். நம்ம போன வாரத்துல பேசும்போதே நான் சொன்னேன், விஜய் வந்து இப்போ எங்கேயும் காணாம போற ஒரு ஃபேக்டரே கிடையாது.
அதை ஒரு கார்னரா வச்சுட்டாக்க அதுக்கு ஒரு ஆன்டிதீசிஸ் நமக்கு வேணும். ஏன்னா டிஎம்கேனா ஒரு ஆன்டிதீசிஸ் ஏடிஎம்கேன்னு ஒன்று வேணும். விஜய் வந்து ஒரு லைட்டர் யங்கர் வெர்ஷன் ஆஃப் டிஎம்கேவை தான் நான் பார்க்குறேன். போனாட்டி சொன்னேன், இந்த ஒரு வாரங்கள் நடந்த பல விஷயங்கள் என்ன அது ஊர்ஜிதமே படுத்துறது. ஒரு லைட்டர் யங்கர் வெர்ஷன் ஆஃப் டிஎம்கே, ஒரு வித்தியாசமான ஒரு லைட்டர் டிராவிடியனிசம். அதுக்கு ஒரு ஆன்டிதீசிஸ் நமக்கு வேணும். ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்டிதீசிஸ் வேணும். அதுக்கு ஒரு வேக்கம் இருக்கு. அந்த வேக்கமை வந்து அண்ணாமலை ஃபில் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, ஹேஸ் டு க்ரோ பவர்ஃபுல். என்னுடைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் இதில் நிறைய இருக்கு சார். செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இந்த நாட்டை சார்ந்த இன்ட்ரெஸ்ட் தான், ஒரு நேஷனலிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய பேர் வந்து யூ பீன் பிஜேபி சிம்பத்தைசர்லாம் முதல்ல சொல்லுவாங்க. முன்னெல்லாம் சொல்வேன் நான், ஐ எம் நாட் அ பிஜேபி சிம்பத்தைசர் பட் ஐ எம் பிஜேபி பிடிஏ இருப்பேன் நான். ஏன்னா அவ்வளோதான் ஆக்டிவிட்டியே இருக்கும். அந்த ஆக்டிவிட்டியை வச்சு நம்ம பிடி தான் பண்ண முடியும், நம்ம சிம்பத்தியெல்லாம் பண்ண முடியாது. அதுலேருந்து வந்து ஒரு ஆக்டிவான பார்ட்டியா எஸ் பிஜேபி கேன் பி நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு கொண்டு வந்தது அண்ணாமலை. இட் would have been great if பிஜேபி could absorb his style. பட் அதனுடைய ஃப்ரேம் ஒர்க் வேற. அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஒருத்தருக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுங்கிறது வந்து நடக்காத காரியம். அதனால அண்ட் இன்னொன்று, நேத்திக்கு அண்ணாமலையுடைய அந்த லெட்டர்ல இருந்த விஷயங்களை பல பேர் வந்து தப்பாகவும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் ப்ராபப்ளி ஐ கிளாரிஃபை நோ. எனக்கு தெரிஞ்ச கிளாரிஃபைனா ஐ எம் நாட் இஸ் மவுத் பீஸ். எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். அதில் வந்து the center, the union government or the ruling government, North Indian parties do not understand the language அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். அதாவது லாங்குவேஜ்னு அண்ணாமலை மென்ஷன் பண்ணது என்னுடைய ஒப்பீனியன்ல என்னன்னா, நாட் த லாங்குவேஜ் தமிழ் புரியல, தமிழ் கலாச்சாரம் புரியல அப்படின்லாம் கிடையாது. அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இந்த லாங்குவேஜ் ஃப்ரீக்வன்சி அதோட மேட்ச் ஆகல. என்ன இருந்தாலும் ஒரு இப்போ நம்மளுடைய புஸ்தகங்களை நாம படிச்சு புரிஞ்சுன்னா அந்த நம்மளோட புரிதல் வேற மாதிரி இருக்கும். இன்னொரு வெளியிலேருந்து வர்றவங்க வந்து படிச்சு புரிஞ்சுட்டா அவங்களுடைய புரிதல் ஒரு மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஹோம் கிரௌனா தான் இருக்கணும், இங்க இருக்கிறது ஹோம் கிரௌனா தான் இருக்கணும் அப்படின்னா he has meant. I don't think he has meant it otherwise. இது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இன்னைக்கு கார்த்தாலேருந்தே நிறைய சரவெடியெல்லாம் ஆரம்பிச்சாச்சு இந்த பிஜேபி அண்ட் பீப்புள் அக்யூசிங் ஃப்ரம் பிஜேபி. that will be there, that will all be there. இதெல்லாம் அடங்கி then it has to take. எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம எப்போதுமே வெயிட் அண்ட் வாட்ச் தான். அதான் நான் இப்போ சொல்றதா இருந்தேன். ஸோ ஃபைனலி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த தடவையும் let us wait and watch. அண்ட் this time it will be very interesting to watch. ஓகே, ஸோ இதுதான் அஸ்வின் குமார் ஐயரோட ஒப்பீனியன் அபவுட் அண்ணாமலை. அண்ட் let us hope that things work out for him. ஏன்னா இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போ எது எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. டெஸ்டினியும் அப்படி தான், அது எப்போ எப்படி என்ன ஆகும்னு தெரியாது. ஹவெவர் we will keep track of it, and as and when things start happening உங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு அரசியல் அலசல். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.